உங்க மருமகள பத்தி சொல்லுங்க. ஒரு டீய போட சொன்னா 1 மணி நேரம் கழிச்சு கொண்டு வந்து டீய குடுக்குறா. அத குடிச்சா விஷத்த குடிக்கிற மாதிரி இருக்கு. ஏன் இப்படி சொல்றீங்க? வேற எப்படி சொல்றது? அவள் நான் எப்ப சண்டை போடுவேன் பாத்துக்கிட்டு இருக்கா. சண்டை போட்டா உடனே அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடி போயிரா. வேற என்ன பண்ண போறீங்க? வேற என்ன? பாக்குற வரைக்கும் பாப்பேன். அப்புறம் நான் யாருன்னு இந்த மாமியார் யாருன்னு அவளுக்கு காட்ட போறேன். காட்டுவ இத்தனை நாள் உனக்கு சோறாக்கி போடுற இல்ல இதையும் காட்டுவ, இன்னமும் காட்டுவ. என்ன உங்க மாமியார் இப்படி சொல்றாங்க? அவங்களுக்கு என்ன, 3 நேரம் உட்காந்து தின்னுட்டு இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன சொல்றீங்க? இவங்க வீட்டுக்கு நான் மருமகளா வந்தனா இல்ல வேலைக்காரியா வந்தனான்னு எனக்கே தெரியல. எல்லா துணியும் நான் துவைச்சிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? இதனால் இவங்க பயன் வேற. அதான் என்னோட புருஷன் ஒரு நாளைக்கு 10 டீ குடிக்கிறான். கண்டிப்பா அவனுக்குலாம் சுகர் இருக்கும். என்ன இப்படி சொல்றாங்க உங்க மனைவி? எங்க அம்மாவுக்கும் என்னோட மனைவிக்கு நடுவுல நான் சண்டைக்கு வரல. அப்புறம் எல்லா அடி எனக்கு தான் விழும். ஏன் அப்படி சற்றீங்க? ஆமா, அவங்க அப்புறம் ஒன்றாக சேர்ந்திருப்பாங்க. அப்புறம் நாம தான் அவர்களுக்கு ஒரு எதிரியா தெரியும். சரிங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த மாதிரி விஷயத்துல நாம ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்கறது தான் நம்மளோட வேலையா இருக்கணும். என்ன சொல்றீங்க? எல்லாம் இவன் குடுக்குற இடத்துல தான் அவன் பொண்டாட்டி இந்த ஆட்டம் ஆடுறான். முதல்ல இவன் அடிக்கணும். நம்ம கிட்ட தான் கறி குழம்பு வை, அந்த குழம்பு இந்த குழம்புன்னு சொல்றான். அவகிட்ட அடங்கி போயிடும். என்ன சொல்றீங்க? நான் எங்க அடங்கி போனேன்? நைட்டு தூங்கும்போது உதைக்கிறா. வேற என்ன பண்றது? என்ன சொல்றீங்க? அப்பவே நான் சொன்ன பொண்ணை கட்டியிருக்கலாம். நீ இந்த பொண்ணு தான் வேணும்னு குதிக்கிற. உனக்கு இது வேணும்.